திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சிகாரம் சேனலில் நடைபெற்று வருகிறது. அதன் வரிசையிலே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்னும் பகுதியை கடந்த 29, 28 பாகங்களாக நாம் பார்த்தோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை ஞானாசிரியராக இருந்து சித்தாந்த ரத்னமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் அந்த உண்மை விளக்கம் பகுதியை மிக அருமையாக எடுத்து இயம்பினார்கள். ஐயா அவர்கள் கடந்த வகுப்பிலே உண்மை விளக்கம் பகுதி நிறைவு செய்யும் பொழுது அடுத்து நாம் திருவருட்பயனுக்கு செல்லலாம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே 14 சாஸ்திரங்களில் சித்தாந்த பயிற்சி வகுப்பில் முதல் வகுப்பாக உண்மை விளக்கம் பகுதியை கடந்த 28, 29 பகுதிகளாக பார்த்தோம். அதன் அடுத்த பகுதியாக 14 சாஸ்திரத்தில் திருவருட்பயன் என்று சொல்லக்கூடிய அடுத்த நூலுக்கு செல்ல இருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி, கைத்தல நீரை கனி, அப்பமோடாவல் பொறி, கப்பிய கரிமுகன் அடிபேனி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் என வினை கடித்தேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன், மற்போரு திரள் போய மதையானே, மத்தள வயிரனை ஒத்தமி போதல்வனை, மட்டவள் மலர் கொடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம், அச்சது பொடி செய்த அதிதீராம், அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும், அப்புன மதனிடை இபமாகி, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை, அக்கன மனமருள் பெருமாளே, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை, அக்கன மனமருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா, தெளிவா சொல்லிட்டுங்க ஐயா. வாங்க ஸ்ரீதேவையா, வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, புழியற்கோன் விப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாளி திருநாவலூர் அந்தண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி,
சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் எனும் ஆன்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயும் உயிர்த்துணையே. தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் தேக்கிழா நடி சென்னீருத்துவம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே பிஞகனார் மடத்தாள்கள் பிரியாத மனம் மறுவினர் கலகலாத ஞானமே வடிவாம் மலர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலத்தில் திறத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். கைராய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மிங்கானுபானுவாகி உயிராரும் பொருள் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைராதி மரபுடையோன் திருமரபு நீடு ஒளித்தழைகுமாது. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம் வலிய அந்த கரணங்களால் மிடிந்தேய்த்தேன் சரணம் நின் பொற்கழலே சரணம் தென்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. திருச்சிற்றம்பலம். ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்த பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அருபான்மை நாயன்மார்களுடைய திருவடிகளையும் அடியேனை செந்நெறியில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியேன் இந்த ஞானாசான் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகமையா அவருடைய திருவடிகளையும் இந்த ஞான செய்தியினை செய்மடுக்க வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான வேள்வியினை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். நாம சென்ற வகுப்புல உண்மை விளக்கம் அப்படிங்கிற அந்த நூலை நாம நிறைவு செய்திருக்கோம். அதுல நிறைய செய்திகளை நம்ம நிறைய விரிவா பார்க்கறதுக்கு திருவருள் துணை நமக்கு நின்றது. அதற்கு அடுத்தாற் போல நாம பெருமானுடைய திருவருளால திருவருட்பயன் என்கின்ற அந்த சாத்திர நூல்ல ஒரு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் செய்தது. அந்த நூலை நம்ம இப்ப சிந்திக்கிறதுக்கு திருவருள் நமக்கு கூட்டியுள்ளது. சைவ சித்தாந்தத்தினுடைய அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்வம் இன்னைக்கு மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா சைவம் என்பது சிவத்துடன் சம்பந்தம். சைவத்திலேயே நிறைய வகை இருக்கு. பாடானவாத சைவம், சிவ சமவாத சைவம், ஐக்கியவாத சைவம் அப்படின்ட்டு சைவம்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த உச்சியாக இருப்பது இந்த சித்தாந்த சைவம். ஏன்னா சித்தாந்தம் படிக்காதவர்களை நம்ம சைவர்னே சொல்ல முடியாது. அதனால சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சித்தாந்தம் தான் நமக்கு ஆகமங்கள்னு சொல்றோம். ஏன்னா ஆகமங்களை தான் பெருமான் நமக்கு வேதங்களை பொதுவாகவும் ஆகமங்கள் சிறப்பு என்றும், வேதங்கள் பொதுவான மக்களுக்கென்றும், ஆகமங்களை அடியார்களுக்கென்றும், அவன் அடி வழிபடுபவர்களுக்கும். சிவாகமம் தான் இருக்கு. விஷ்ணுவாகமோ சத்தியாகமோ முருகாகமோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த சித்தாந்தம் என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா இது ஆகம். இந்த சித்தாந்தம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம செய்யறதுக்கு நமக்கு உரிமை உண்டு.
ஏன்னா ஆகமங்கள் என்ன சொல்லுதோ அதை செய்யலைன்னா அது அறம் அல்ல. ஆகமங்கள் வழி நிற்பது மட்டும்தான் அறம். அப்படியே ஆகமங்களே பெருமான் செய்தான். அது சிறப்பு. இன்னும் அந்த ஆகமங்களை மக்களுக்கு புரியும்படி அடியார்கள் அவனுடைய தொண்டர்களை கொண்டு அதை இன்னும் எளிமைப்படுத்தி நம் போன்ற சாமானியர்களும் இந்த ஆகமங்களை படிக்க வேண்டும் என்று பெருமானுடைய கருத்து அமைந்ததுனால நமக்கு இந்த அடியார் பெருமக்களை கொண்டு அந்த ஆகமங்களை சித்தாந்த நூல்களாக நமக்கு வடிவமைத்து கொடுக்கின்ற அந்த தன்மையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நாம என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வழிபாடுகளை செய்யணும், எல்லாம் எப்படி 5 எழுத்து சொல்லணும், 5 எழுத்துனா என்ன, அப்படிங்கிற குருனா என்ன, லிங்கம்னா என்ன, அப்படின்னு எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக சொல்வது எது அப்படின்னா சித்தாந்தம் தான். ஏன்னா அந்த பெருமான் அந்த சித்தாந்த நூல்களை நமக்கு இன்னும் எளிமையா நமக்கு கிடைக்கிற வகையில சைவ திருமடங்களும் இன்னைக்கு சைவ திருமடங்கள்ல நம்ம கையில சைவ சித்தாந்த நூல்கள்லாம் வந்திருக்காது. அதனால அந்த சைவ திருமடங்களும் ஆங்காங்கு உள்ள சைவ அமைப்புகளும் பலவும் இந்த சித்தாந்த பயிற்சி வகுப்புகளை எல்லாம் நடத்திட்டு வராங்க. மாதம் ஒரு வகுப்பு வீதமாக நமக்கு நடத்திட்டு வராங்க. ஆண்டுதோறும் அது சிறந்த முறையில திட்டமிட்டு நடத்தி வருவதெல்லாம் நமக்கு மகிழ்வை தருகிறது. ஆனாலும் நாம வாரம் ஒரு முறை நாம இந்த நூலை சித்தாந்தத்தை சிந்திக்க நமக்கு திருவருள் துணை கூட்டியுள்ளது. அதனால அந்த பாட வகுப்புல நடத்தப்படுற அந்த பாட நூல்கள் அதுல மிகவும் இன்றியமையாத ஒரு இடத்தை பெறக்கூடிய நூல் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருவருட்பயன் அப்படிங்கிற நூல் தான். சாத்திர நூல்கள் 14 அந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளை முதலில் இருந்து முடிவு வரையில் முழுமையாகவும் அதே சமயத்துல மிக எளிமையாகும். ஏன்னா சித்தாந்தனாவே எல்லாத்துக்கும் அது இரும்பு கடலை போல, இரும்பு கடலைக்காயின்னு சொல்றோம்ல, அது இரும்புல இருந்தா சாப்பிட முடியுமா? பொறிக்கடலைன்னா சாப்பிடுவோம். இரும்பு கடலை எப்படி சாப்பிடுறது? அதனால அந்த சித்தாந்த கருத்துக்களை முழுமையாகவும் மிக எளிமையாகவும் மாணவர்களுடைய நிலைக்கு ஏற்ப, ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்களுடைய நிலைக்கு இறங்கி சொல்லப்பட வேண்டும் பாடம். அதனால அந்த மாணவர் நிலைக்கு ஏற்ப இந்த பொருள்களை எல்லாம் பாகுபடுத்தி பதி பசு பாசம் அப்படின்னு பாகுபடுத்தி முறையாக விளக்கி சொல்கின்ற ஒரு நூல் உண்டு என்றால் அது திருவருட்பயன் என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 2 வரிகளை உடைய சிறிய குறட்பாக்களால் ஆனது. திருக்குறள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த திருக்குறள் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும் இதுல ஒரு பாட்டு. அதனால இந்த நூல் 2 வரிகளையுடைய சிறிய குறட்பாக்களால் ஆனது என்றாலும் குறளை போல மிகவும் அரிய பெரிய கருத்துக்களை தன்பால் கொண்டது. சின்னது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சாதாரணமா எடப்பட முடியாது. சிறிதாக இருந்தாலும் அதனுடைய பொருள் மிகவும் விரிந்தது. அதனால இந்த நூலை கூட நம்ம தனியா படிக்க முடியாது. உரை இருக்கணும். அந்த உரையை எடுத்து உரைப்பதற்கு ஆசிரியர் இருக்கணும். அதனால திருவருட்பயனுக்கு பழைய உரைகளோடு இந்த காலத்தில் எழுந்த உரைகள் பல உரைகளும் உள்ளன இல்லையா? அந்த மாதிரி இந்த நூலை படிக்கும்போது ஆசிரியரே வகுப்பறையில் நேரில் நின்று பேசுவது போன்று உணர்ச்சி நமக்கு வரணும். நாம எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் இல்லாம ஆன் பண்ணி வந்துச்சு நம்ம வேலையை பாட்டுக்கு பார்க்கிற எண்ணம் இல்லாம
இந்த நூலை ஆசிரியரே நாம் ஆசிரியர்கிட்ட வகுப்பறையில இருந்து அந்த பாடத்தை கேட்பது போல ஒரு உணர்ச்சியை நம் வரவழைத்துக் கொண்டு இந்த நூலின் தனித்தன்மை நாம பெற்று இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நாம இந்த நூலை கற்க வேண்டும். அந்த நூல்ல முன்னுள்ள பகுதிகள்லாம் ஓரளவுக்கு ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வகையில தான் இருக்கும். இருந்தாலும் அந்த முன்னாடி இருக்க பகுதியை ஒழுங்கா படிச்சோம்னா, ஒழுங்கா கேட்டோம்னா தான் பின்னுள்ள பகுதிகள் அனுபவத்தில் நமக்கு வரும். அதனால அந்த பின்னுள்ள பகுதிகள் அனுபவத்தில் வைத்து உணர்ந்து கொள்வதற்குரிய அரிய பொருள்களை தன்பால் அடங்க கொண்டுள்ளன. இந்த உலகியல்ல அழுந்தி நிற்கும் நம் போன்றவர்க்கு அவற்றை உள்ளவாறு விளங்கிக் கொள்ளுதல் என்பது ரொம்ப கடினம்தான். நம்மவர் நிலையே இதுவென்றால் மாணாக்கர் நிலையை சொல்லவும் வேண்டுமோ? நாமெல்லாம் அந்த மாணாக்கர் நிலையில இருந்தோம் கேட்கிறோம் இல்லையா? அவர்களும் இந்த அனுபவ பொருள்களை ஓரளவாவது நம்ம பற்றி கொள்ளுமாறு இந்த நூலை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? அதனால அந்த நூல் ஆசிரியர் பேரருளாளராகிய அந்த உமாபதி சிவனார் திருவருட்பயனை நமக்கு சாதாரணமா கொடுக்கல. இது திருமுறைகளின் பிழிவாக நமக்கு தந்துள்ளார். அதனால இதில் ஆழ்ந்து தோய்ந்த அன்பர்கள் உணர்வார்கள். மேலோட்டமா பாடம் கேட்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆழ்ந்து அதில் தோய்ந்து அந்த பாடத்தை கேட்கும். இந்த முறையில திருமுறையிலிருந்து எத்தனையோ ஒப்புமைகளை எல்லாம் இங்கே எடுத்து நமக்கு காட்டியுள்ளார். அவ்வாறு அமைந்த அந்த மேற்கோள் செயல்களை நமக்கு மிகுதியாக இந்த நூல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால இந்த நூலிலிருந்து பெறப்பட்டன எந்த நூல்ல இருந்து எந்த செய்தி சொல்றாங்கங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பின்பற்றி கொண்டே வரணும். ஒவ்வொரு செய்யுளின் கீழேயும் சொற்பொருள் அந்த நம்ம பார்க்க அதை நம்ம பின்பற்றி கொண்டே வரணும். அதனால இங்க நமக்கு அந்த திருவருட்பயன் என்பது எது போல அப்படின்னா, இந்த திருவருட்பயன் எதற்காக நம்ம படிக்கிறோங்கிற காரணத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு நூல் ரொம்ப பழமையானது என்பதை வைத்துக்கொண்டே இந்த நூல் ரொம்ப சிறந்த நூல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த நூல் இப்பதான் தோன்றியது, இது ஒண்ணும் பெரிய நூல் இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி மதிப்பிட முடியாது இல்லையா? அதனால இந்த நூல் மெய்கண்டாரோடு தொடங்கிய சைவ சித்தாந்த ஆச்சாரிய பரம்பரையில் 4ஆம் ஆசிரியாக வந்தவராவர் உமாபதி சிவாச்சாரியார். மெய்கண்டார் செய்தருளிய சிவஞான போத நூலுக்கு நம் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசம் அப்படின்னு ஒரு நூல் எழுதிட்டார். அந்த நூலில்தான் அவர் மேற்குறித்து அந்த கருத்தினை எல்லாம் சொல்றார். அந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூலை தான் நம்ம உமாபதி சிவாச்சாரியார் செய்திருக்க. உமாபதி சிவம் செறிவும் திட்பநுட்பமும் அமைய தாம் அந்த சிவப்பிரகாச நூலை இந்த சைவ உலகம் விளங்கிக் கொள்வதற்கு உள்ளாக நமக்கு படைத்து கொடுத்தார். ஆனாலும் இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூலை படிப்பதற்கு முன்பாக நாம் படிப்பதற்காக மற்றொரு நூலை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதுதான் திருவருட்பயன். அப்ப திருவருட்பயன் படிப்பதற்காக தான் நமக்கு இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூலுடைய பயனை உணர்ந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது தான் திருவருட்பயன். சிவப்பிரகாசம் சிவாகமம் ஆகிய கடலை கடத்தற்கு உதவும் மரக்கலம். ஏன்னா இந்த சிவப்பிரகாசம் அப்படியே ஆகமம் தான். நீங்க ஆகமம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அப்படியே சைவ சித்தாந்த நூல்களை படிக்கும்போது இது அத்தனையும் ஆகமம் தான் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். இந்த சிவப்பிரகாசம் அப்படியே சிவாகமம். அந்த சிவாகமம்ங்கிற கடலை கடப்பதற்கு உதவும் மரக்கலம் இந்த சிவப்பிரகாசம்ங்கிற நூலு. அது மரக்கலமாக இருந்தாலும் திருவருட்பயன் அம்மரக்கலத்தை செலுத்தும் ஆளுமை போன்றதுங்கிறார். அது சிவப்பிரகாசம் மரக்கலம்னா திருவருட்பயன் அதை செலுத்தும் ஆளுமை.
மாலுமி இல்லாத மரக்கலம் திசை கெட்டு தடுமாறும் இல்லையா? மாலுமி ஓட்டுறதுக்கு இல்லைன்னா திசை கெட்டு அதுபோல முன்னே திருவருட்பயனை பயிலாமல் அதன் உதவியின்றி சிவப்பிரகாசத்தை கற்க புகுந்தால் அக்கல்வி தெளிவை தராது, முழுமையும் பெறாது. அதனால நாம் ஒரு நூலை படிக்கணும் அப்படின்னா, இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த நூலை படிச்சிருக்கணுங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? சிவப்பிரகாசம் படிக்கிறதுக்கு முன்னாடி சிவப்பிரகாச தீபிகை இதெல்லாம் சுருக்கமா கொடுத்திருக்கப்பட்ட அந்த நூல்லாம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த திருவருட்பயணம் படிக்காம கண்டிப்பா நம்ம சிவப்பிரகாசம் படிச்சா நமக்கு எதுவுமே புரியாது. அதனால சிவப்பிரகாசமும் திருவருட்பயனும் இணைந்து செல்பவை. பெயரிலும் அவை ஒற்றுமையுடையவா தான் இருக்கு. சிவப்பிரகாசம் என்பது சிவனது ஒளி என பொருள்படும். அது திருவருளை தான் குறிக்கிறது. அதனால அந்த திருவருட்பயன் என அந்த நூலுக்கு பெயர் வைத்த காரணத்தை அறிவதற்கு நம்ம சிவப்பிரகாசங்கிற நூலை தான் நோக்க வேண்டியுள்ளது. சிவப்பிரகாசம் 2 பகுதிகளை உடையது. பின்பகுதி 7 தலைப்புகளாக வகுத்து கொண்டு விளக்கி சொல்கிறார் ஆசிரியர். அந்த தலைப்புகள்ல 2னை இங்கே குறிப்பிடுதல் வேண்டும். அதுல என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, பொங்கலின் ஞானவாய்மை அப்படின்னு ஒரு தலைப்பு, அதன் பயன் அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த பரம்பொருளின் குணமாகவும் பிளம்பாகவும் உள்ள அறிவொளியே அந்த திருவருள் என்பது. அதனையே இங்க பொங்கொலி ஞானவாய்மை என்றார் ஆசிரியர். திருவருளால் அந்த உயிருக்கு உண்டாகும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று 3னையும் அதன் பயன் என குறித்தார். அதனால சிவப்பிரகாசத்துல உள்ள இவ்விரு தலைப்புகளும் இணைப்பதால் கிடைப்பது திருவருட்பயன். அதையே இந்த நூலுக்கும் பெயராக சூட்டியுள்ளார் உமாபதி. சிவப்பிரகாசத்துல ஞானவாய்மையும் அதன் பயனும் ஆகிய 2டையும் சுருக்கமா செறிவாகவும் கூறுகிறார் ஆசிரியர். திருவருட்பயன்ல அவற்றிற்கென 5 அதிகாரங்களை நூலில் சரிபாதியே பகிர்ந்து அளித்து நமக்கு சொல்லியிருக்கார். அருளது நிலை, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் பின்னாடி. அருளது நிலை, அருளுரு நிலை, அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, அந்தந்த அதிகாரங்கள்ல அந்த திருவருள் பயனுடைய இயல்பும், திருவருளால் இந்த உயிர் அடையும் பயனும் படிப்படியாக இனிமையான முறையில் மாணவர்களுக்கு ஏற்ற முறையில விளக்கி சென்றுள்ள பான்மை நம்ம பார்த்து அதிசயிப்பதற்குரியதாக, வியக்கத்தக்கதாக இருக்கு. ஆனா இந்த நூலை செய்யும்போது திருக்குறள் செய்துள்ளார். உமாபதி சிவம் திருக்குறளை அடியொற்றியே இந்த திருவருட்பயனை அமைத்து கொண்டுள்ளார். அதற்கு அறநெறி, அருள்நெறி என்ற 2 வகை நெறிகளிலும் அறநெறியை உணர்த்துவதாகிய திருக்குறள், பின் அருள்நெறி உணர்த்தும் திருக்குறளாய் அமையுமாறு உணர்த்தும் திருக்குறளாய் நமக்கு வரக்கூடிய நூல் இந்த இந்த திருவருட்பயன். அதுல முதல்ல எப்படி அவர் அகர முதல எழுத்தெல்லாம்னு திருக்குறளை தொடங்குறாரோ, அந்த மாதிரி அகர உயிர் போல் என்று இவரும் இந்த பதியத்தை இந்த பாடத்தை தொடங்குறார் திருக்குறளை இல்லையா? அதனால நூல் முழுவதும் கூட இந்த குறள் வெண்பாக்கள் யாப்பினாலே அமைந்துள்ள அதிகாரத்திற்கு 10 குறள்களாக பிரித்து 10 அதிகாரங்களாக்கி நமக்கு கொடுத்திருக்கார். அந்த சிவநேரி திருக்குறள் என்று செல்லுமாறு, இந்த சிவநேரி திருக்குறள் என்று சொல்லுமாறு இந்த நூலை நமக்கு செய்துள்ளார். இது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நூல் சிவப்பிரகாசம் அப்படிங்கிறது இல்லையா? அந்த பாயிர பகுதியில தெய்வ புலமை திருவள்ளுவருக்கு ஒரு நல்ல துணை வாய்த்தது என்று அறிஞர் களிப்புறும் வண்ணம் இந்த திருவருட்பயனை உமாபதி சிவம் இயற்றினார் அப்படிங்கிறத சொல்றாரு. சிறந்த நூல் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, குறள் வெண்பாக்களால் ஆனது இல்லையா? நாளியற்ற பலரும் முன்வரும். ஏன்னா இந்த குறள் வெண்பாவில் நூல் இயற்றத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா எந்த செய்தியும் விரிவா சொல்றதுன்னா யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா சொல்லி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு தகுந்த காரணம், நினைத்த கருத்தை எல்லாம் குறள் வெண்பாவில் அத்தனை எளிதாக அமைக்க இயலாது. அமைக்க முடிந்தாலும் அக்கருத்தை சுவபட சொல்ல முடியாது. சொற்சுவையும் பொருட்சுவையும் பொழிய குறள் வெண்பாவினை கையாண்டு வெற்றி கண்டவர்கள் ஒரு சிலரே. உமாபதி சிவம் ஒருவராக திகழ்கிறார். சொல்லுகிற பொருளுக்கு சுவையூட்டுவன உவமை உருவகம் இல்லை, எதுவுமே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லாம நமக்கு புரியாது.
இல்லையா? அதனால அதுபோல இந்த திருவருட்பயன்ல நிறைய அணிகளை அணி நலன்களை எல்லாம் நமக்கு எடுத்து அற்புதமாக சொல்றார். நிறைய செய்திகளை நமக்கு திருவாசகத்திலிருந்து எடுத்து சொல்கிறார். நிறைய செய்திகள நமக்கு அ தேவாரங்கள்ல இருந்து எடுத்து சொல்றார். திருக்குறள்ல இருந்து நிறைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்றார். அதனால இந்த ஆகமம் அப்படிங்கிறது ஆ என்பது பாசம், கா என்பது பசு, மா என்பது பதி என்று பொருள்படுதலால் ஆகமம் என்பதற்கு முப்பொருள் உணர்த்தும் நூல் என்பதே சிறந்த பொருள் எனலாம். ஆ என்பது சிவஞானம், கா என்பது வீடு பேறு, மா என்பது மலநாசம். எனவே இந்த ஆன்மாக்களுக்கு மலத்தை நாசம் பண்ணி சிவஞானத்தை உதிப்பிப்பது, வீடு பெற்றை கொடுத்தல் பற்றி ஆகமம் என்ன பெயர்? அதனால இந்த நூலுக்கே ஆகமம் தான் அப்படின்னு பெயர். ஏன்னா இறைவன் யாரு? இறைவனை அடைய வேண்டியவர் யாரு? அந்த இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது எது? என்பதையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக எது சொல்லுதோ அது ஆகமம். இல்லையா? அப்ப மலநாசம் பண்ணி சிவஞானத்தை உதிப்பிப்பது, வீடு பெற்றை கொடுத்தல் பற்றி இது ஆகமம் சொல்றோம். சிவபெருமான் திருவருளாலே சமய குரவர், சந்தான குரவர்கள் எல்லாம் திரு அவதாரம் செய்து திருமுறைகளையும் சாத்திரங்களையும் நமக்காக அருளிச் செய்தனர். திருவருட்பயன் என்னும் இந்த நூல் கைலாய பரம்பரையில் உள்ள சிவஞான போதநெறி காட்டிய புறச்சந்தான முதற்குரவரான திருவெண்ணை நல்லூர் தேசிகனார் மெய்கண்டார் மரபில் 4வதாக விளங்கும் உமாபதி சிவத்தால் அருளி செய்யப்பட்டது இந்நூல். அவர் செய்த நூல்கள் சித்தாந்த நூல்களை 8. அந்த சித்தாந்த அட்டகம்னு சொல்லக்கூடிய நூல்ல இந்த நூலும் ஒன்றாக விளங்குகிறது. இந்த நூலுடைய சிறப்பை பார்த்தா, பாக்கள் எல்லாம் வெண்பாக்களால் ஆனது. ரொம்ப எளிமையா. அதிலும் குறள் வெண்பாக்கள் ரொம்ப சிறப்பு. அதனால இது குறள் வெண்பாக்களால ஆனது இல்லையா? ஏன்னா சொல் சுருக்கமா சொன்னாலும் ஞானியுடைய சொல் குறைவாக இருந்தாலும் அது மிகுந்த பயனை தரும் இல்லையா? அதனால இங்க அதன் குறள்ல முதலடி அளவடியாகவும், ஈற்றடி சிந்தடியாகவும் இல்லையா? அந்த இலக்கணத்தை ஓரடி முக்கால் என்று இதை குறிப்பிடுவார்கள். ஒரு அடியும் அது 2வது வரியில 3/4 அடி இருக்கும். அதனால ஓரடி முக்கால்னு சொல்ற வழக்கமும் இருக்கு இல்லையா? அப்படி அந்த நூலாசிரியரின் திறம் கடினமான விரைவாக விளக்கினார் அன்றி விளங்காத சிவாகம செய்திகளை எல்லாம் அந்த சுருக்கி குறள் வெண்பால கூறியிருப்பது சுருக்கி கொடுக்கிறார். சொல்லுலதான் சுருக்கம், பொருள்ல சுருக்கம். பல சொல்ல காமுறுவர் மற்ற மாசற்ற சில சொல்லால் தேற்றாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்ததும் நல்லால் உடையது அரண் அப்படின்னு திருக்குறள்ல நமக்கு சொல்றார். அதனால திருவள்ளுவருக்கு பிறகு ஔவையார் இந்த குறள் வெண்பாட நூலில் செய்த அந்த குறள் மூலம் இந்த அவ்வைக்குறள் என்று பெயர். வீட்டு நெறிப்பால், திருவருட்பால், தன்பால் என 3 பால்களும் 31 அதிகாரங்களும் 310 குறட்பாக்களும் உடையது. இது போல சிதம்பரம், கண்கட்டி மடம், மறைஞான சம்பந்தன் என்பவர் சைவ சமய நெறி, மகா சிவராத்திரி கர்ப்பம், சோமவார கர்ப்பம், வருத்தமர உய்யும் வழி, பரமோபதேசம், பதி பசு பாச பணுவல், சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்களை எல்லாம் குறள் வெண்பாக்களிலேயே ஏற்றி நமக்கு அமைத்துள்ளார். வெண்பான என்னன்னு ஒரு முறை படிச்சா அது அப்படியே மனசுல நிற்கும். அதிலும் குறள் வெண்பா ரொம்ப சிறப்பு. அதனால இந்த திருவருள் பயன் அதனுடைய பெயர் காரணம் பார்க்கலாம். திருவருள் பயன் ஏன் பெயர் வைக்கிறார் அப்படின்னா, திரு அருள் பயன் என்பது திரு அருளினது பயனை, அதாவது அந்த பேரின்பத்தை
பற்றி கூறும் நூல் என பொருள்படும் இல்லையா? திருவருட்பயன்ற நூலு அது பிரிக்கும்போது திரு அருளினது பயன் அப்படின்னு சொல்றோம். அந்த திரு அருளினது பயன் என்ன அப்படின்னா ஆனந்தம் தான். அதனால அந்த பேரின்பம் தான். அதனால இந்த திருவருட்பயன் 6ஆம் வேற்றுமை தொகை, இது 2ஆம் வேற்றுமை தொகை, புறத்து பிறந்த அன்வழித் தொகையாய் இந்த நூலுக்கு காரண பெயராயிற்று. இலக்கணம் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தா நமக்கு இதெல்லாம் புரியும். ஆனா இந்த காலத்துல இலக்கணம் சொல்லி தரத்துக்கும் ஆள் இல்ல. அத கேட்கறதுக்கும் ஆள் இல்ல. அதாவது சிவபெருமானுடைய திருவருள் ஆன்மாக்களுக்கு பயன்படுமாறு எவ்வாறு என தெளிவாக கூறும் நூல். எப்படி சிவபெருமானுடைய அருளை பெறுவது என்று தெளிவாக கூறக்கூடிய நூல் இந்த திருவருட்பயன். அந்த திருவருளால் நாம உணரும் பயன் எனவும் கூறலாம். சுருங்கச் சொன்னால் திருவருளின் முடிந்த பயனது சிவானந்தம் என்னும் பேரின்பமே. எனவே நூலின் பெயர் பேரின்பம் என்பதே ஆயினும் அந்த நூல்ல ஆசிரியர் உமாபதி சிவம் அவரது தலைமை படைப்பான இதை முதல்ல படைத்த நூல் சிவப்பிரகாசத்தையும் திருவருட்பயனையும் ஒன்றுக்கொன்று தொடர்புற இரட்டை நூலாகவே அமைத்துள்ளார். ஒரு பொருளில் காணப்படும் சொற்களும் கருத்துக்களும் அடுத்த நூலிலும் அப்படியே வருவதை காணலாம். ஆனால் ஒன்றிலிருந்து மற்ற சுருக்கியோ விரித்தோ அமைக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் இந்த திருவருட்பயனுக்கு பாயிரம் செய்த நிரம்ப அழகிய தேசிகர் அதன் முதல் நூலாகிய இந்த சிவப்பிரகாசத்தை ஒரு சிவாகம செய்திகளை தொகுத்து கூறுவதனால் சிவாகம கடலை கடக்க உதவும் மரக்கலனாக சொல்லுவார். சிவாகமங்களும் அதன் உப ஆகமங்களோடு சேர்ந்து பலவாக எண்ணிக்கையிலும் அளவிலும் விரிந்து கிடப்பதனால அதை கடல்ங்கிறார். அதிலுள்ள முக்கியமான செய்திகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து நாம தெரிந்து ஒளியில் தந்து உதவுவதால் அது சிவப்பிரகாசத்தை மரக்கலமாகவும் இந்த திருவருட்பயனை ஆளுமையாகவும் காட்டுவார். மரக்கலன் என்றால் அதை செலுத்த கண்டிப்பா ஒரு மாலுமி வேண்டும் இல்லையா? அந்த மாலுமியாக இருப்பது எது அப்படின்னா திருவருட்பயன் என்னும் நூல். எனவே இந்த நூல் சிவப்பிரகாசத்தை முழுக்க நம்ம அதான் நல்லா கவனிக்கணும். நூல் எதுக்கு அப்படின்னா சிவப்பிரகாசம் என்கின்ற அந்த நூலை முழுக்க நாம உணர்வதற்கு முதல்ல திருவருட்பயனை என்ன பண்ணிருக்கணும்? படிச்சிருக்கணும். அதனால இந்த திருவருட்பயன் என்னும் நூல் தான் சொல்லுவாங்க. எனவே இந்த நூல் சிவப்பிரகாசத்தை படிப்பதற்கு முன் நாம் படிக்க வேண்டிய ஒரு கருவி நூல் என்பதும் எளிமையானது என்பதும் விளங்கும். எளிமையானது என்றால் கருத்தில் மெலிவோ எளிமையோ இல்ல, சொல்லப்பட்ட முறையில தான் எளிமை புலப்படும். பொதுவாக எளிய சொற்களால் எளிய சுருங்க சொல்லி இருந்தால் படிப்பதற்கும் அதை மனதில் இருத்துவதற்கும் எளிதாக இருக்கும். அப்படிங்கறனால ஆசிரியர் நமக்கு இந்த மாதிரி திருக்குறளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த படிப்பவர்க்கே எளிது, ஆனால் நூலை செய்வதுதான் கடினம். அதுதான் இந்த குறிஞ்சியில படிப்பவர்க்கு ரொம்ப எளிது இல்லையா? அதான் சொல்றாரு. அத அந்த பொங்கலின் ஞான வாய்மை அதன் பயன் அங்க சிவபிரகாசத்துல சொன்னதுதான் இங்க திருவருட்பயன் சொல்றாரு. அப்படி ஆசிரியர் உமாபதி சிவம் சிவாகம சாரமாக விளங்கும் இந்த நூலை தொடங்கும் முன் சிவாகமங்களிலிருந்து மிக முக்கியமான 100 ஸ்லோகங்களை எடுத்து இந்த நூலை தொடங்குறதுக்கு முன்னாடியே சிவாகமத்திலிருந்து ஒரு 100 ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு சதரத்ன சங்கிரகம் அப்படிங்கிற அந்த நூலை உமாபதி செய்திருக்கிறார். அப்புறம் தமிழ்ல வேதாகமங்கள்ல சாரமாக விளங்கும் தேவார திருமுறைகளிலிருந்து 99 பாடல்களை இந்த பதுமுது நிலை முதல் அணைந்தோர் தன்மையின் 10 தலைப்புகளுக்கு எழுத தேவார அருமையை திரட்டு செய்ததன் பின்னரே இந்த திருவருட்பயன் என்ற இந்த நூலை அதே 10 தலைப்புகளில் இந்நூலுக்கு அதிகார தலைப்புகளாக ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் அமைத்து காப்பு செய்யருடன் 101 குறளால் ஆக்கியதாக இந்த நூலை இயற்றி நமக்கு தந்துள்ளார். அப்ப இந்த நூல் நிறைய அணிகள் தமிழ்ல சொல்லக்கூடிய நிறைய உதாரணமான அந்த அணிகள்
நிறைய சாத்திர தோத்திரங்கள்ல இருந்து எடுத்து சொல்லப்பட்ட கருத்துக்களாக நிறைந்து இது திருவருட்பயன் நமக்கு மிகவும் ஒரு பயனுள்ள நூலாக நமக்கு ஆக்கி தருவதற்காக பல ஆசிரியர்கள் மிக போராடி இல்லையா அந்த ஏன்னா ஒரு நூலை நம்ம படிக்கிறதுக்கே அவ்வளவு சிரமப்படுறோம். ம் ஆனா அந்த நூலுக்கு ஒரு உரை எழுதணும் அப்படின்னா அந்த உரை எழுதுபவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அடுத்தது நமக்கு சொல்ல போறது நம்ம இந்த அணிநலன்களை எல்லாம் முடித்துக்கொண்டு இப்ப நம்ம அந்த பாடப்பகுதிக்குள்ளார சற்று நுழைவோம். இந்த பாடப்பகுதியில முதல் பகுதியாக நமக்கு இருப்பது காப்பு செய்யுள் என்று சொல்லக்கூடிய வகையில உமாபதி சிவாச்சாரியார் காப்பு செய்கிறார். காப்பு எதுக்காக செய்யப்படுது அப்படின்னா, நூல்ல எடுத்தோன்னே முதல்ல காப்பு எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, அந்த நூல் இந்த நூல்ல சொற்குற்றம் வரக்கூடாது, இந்த நூல்ல பொருள் குற்றமும் வரக்கூடாது, இந்த நூலை படிப்பவர்கள் அதீத பயனை பெற வேண்டும், இந்த நூலை கேட்பவர்களும் அதீத பயன்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 காரணங்கள் நம்ம சித்தியார்ல சொல்றாரு. அப்ப இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிற இந்த திருவருட்பயன் அப்படிங்கிற இந்த நூலு மிக முக்கியமான ஒரு நூலாக அதுல காப்பு செயலை முதல்ல நமக்கு செய்யறேன் இல்லையா. ஏன்னா காப்பு எதுக்கு செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் காப்பு தேவையில்லை. ஏன்னா இந்த இது வரைக்கும் யாரும் அப்படி செய்ததில்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க செய்யறாங்க அப்படின்னா நமக்கு அதனுடைய பயன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் காப்பு செயலியே என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க இல்லையா. அப்ப மங்கள ஒளியாக இந்த பிரணவ சுரூபமாக இருப்பதால் இது பிரணவம் என்ற பெயரையும் பெறுகிறது இல்லையா. இது எதுக்கு அப்படின்னா நூல் நல்லபடியா முடியணும், அதுக்கு வேண்டிக் கொண்டு இந்த காப்பை செய்கிறது. குற்றம் வரக்கூடாது, இந்த நூல்ல சொல் குற்றமோ பொருள் குற்றமோ வரக்கூடாது. ஆசிரியருக்கும் மாணாக்கருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் வரக்கூடாது. நெடுங்காலம் இந்த நூல் நின்று நிலவ வேண்டும் என்ற இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு இந்த நூல் செய்யப்பட்டு இல்லையா, நமக்கு இந்த ஞானிகளுக்கு இவை இந்த மாதிரி தடையெல்லாம் வராது. நம் போன்ற சாமானியருக்கு தான் இதை படைக்கிறதுக்கெல்லாம் தடை, சோம்பல், மற்ற வேலைகள் எல்லாமே வரும். ஆனாலும் இந்த ஞானிகளுக்கு இவை வாராவாயினும் எதுக்கு காப்பு செய்யறாங்கன்னா, ஆன்றோர் ஆசாரம் காக்கும் பொருட்டு. பழைய ஆசிரியர்கள் அந்த மாதிரி கடவுள் வாழ்த்தோட தொடங்கியிருக்காங்க. ஆனா நாமளும் என்ன பண்ணோம், அந்த கடவுள் வாழ்த்தோட தொடங்க வேண்டும் என்று இந்த காப்பு செயல் செய்யப்பட்டிருக்கு. மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதற்கும் இதனை முதற்கண் வைத்தார். அப்ப இதுல முதல் காப்பு செயலாக உமாபதி சிவம் சொல்றது என்ன அப்படின்னா, நற்குஞ்சரக்கன்று நன்னில். இத முதல் காப்பு. காப்புல விநாயக பெருமானை வணங்குகிறார். அதான் நமக்கு சொல்ற நற்குஞ்சரக்கன்று நன்னில். கலை ஞானம் கற்கும் சரக்கன்று காணும். அவ்வளவுதான் முதல் பாடலே. 7 சொற்கள் தான். இது போலதான் அந்த நூல் முழுக்க நமக்கு இந்த ஒவ்வொரு குறளும் 7 சொற்களால் நமக்கு அத குறள் வெண்பா. முதலடி 4 சொற்களும், இறுதி அடி 3 சொற்களும் அமையுமாறு வருவது. அப்ப இத சொல்ற முதல் 4 சொல் என்னன்னா, நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம், அது முதல் வரி. கற்கும் சரக்கன்று கான் என்பது 2வது. அப்ப கற்கும் சரக்கு இல்லையா. எது அப்படின்னா, இப்ப முதல்ல நல் குஞ்சரம் இல்லையா. அது என்ன குஞ்சரம்? குஞ்சரம் என்றால் யானை இல்லையா. அது இங்க யானை என்பது ஆகு பெயராய் அந்த விநாயக பெருமானுக்கு வந்துள்ளது. ஏன்னா கணபதி பூஜை கைமேல் பலன்னு விநாயக பெருமான் நம்ம சொல்றோம்.
இல்லையா? அந்த விநாயக பெருமான வழிபடுறவங்களுக்கு எந்த விதமான அந்த இடையூறுகளும் வராது. விநாயக பெருமான் எந்த விதமான இடையூறும் தன் அடியாரை நெருங்காமல் பார்த்துக் கொள்வாருன்றதுனால முதல்ல அந்த விநாயக பெருமானை வணங்குறாங்க. ஏன்னா, அந்த விநாயக பெருமான், முருகப் பெருமானும் வணங்குறது எதுக்கு அப்படின்னா, சிவபூஜைக்கு தடையில்லாமல் செய்து விடுவார்கள். விநாயகப் பெருமானும், முருகப்பெருமானும். அதனால இங்க சொல்றார், நல் குஞ்சரம். இல்லையா? நல் அப்படின்னா, இந்த நன்மை ஒன்றையே செய்யக்கூடியது இந்த குஞ்சரம், இந்த யானை. அதாவது இந்த விநாயக பெருமானாகிய அந்த யானை. இல்லையா? விநாயகன் அப்படின்னா, நாயகன் அப்படின்னா தலைவன். விநாயகன் அப்படின்னு ஈடு இணையற்ற தலைவன் அப்படின்னு அர்த்தம். விங்கிற சொல்லுக்கு. அப்படி இங்க சொல்லும்போது முதல் குறள்ல நற்குஞ்சரக்கன்று நன்னில், இல்லையா? நல்ல குஞ்சரம், நன்மையை தரக்கூடிய அந்த விநாயக பெருமானாகிய அந்த யானை குஞ்சரம் நன்னில் அப்படின்னா அந்த கன்றுன்னு சொல்றார். நற்குஞ்சர கன்று அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது கிழட்டு யானை இல்ல. அது மிகவும் இளமையான யானைங்கிறத அத கன்றுன்னு சொல்றாரு. இல்லையா? ஆமா. ஏன்னா, இந்த வினைவழிப்பட்ட இந்த உலகத்து யானைகள் போல் இல்லாம, இந்த யானை எப்போதும் நன்மையை ஒன்றையே செய்யும். அருட்தன்மை உடையது. இந்த விநாயக பெருமானாகி இந்த யானை. இல்லையா? அதனால இந்த குஞ்சரத்தை நல்குஞ்சரம் என்றார். இது கல் குஞ்சரம் அன்று. இது கல்லு மாரி இருக்க குஞ்சரம் கிடையாது. இது நல் குஞ்சரம். நன்மையை வழங்கக்கூடிய, நமக்கு வரும் நன்மையெல்லாம் இதன் மூலமாக வந்தது என்று உணர்ந்து, இல்லையா? ஆமா. அத இங்கே சொல்லுறார். அப்ப நற்குஞ்சரக்கன்று நன்னில் அப்படின்னு நன்னில் அப்படின்னா, அது அதை நாம் அடிமையாக இருந்து அந்த விநாயக பெருமானை அரசனாக ஏற்றுக்கொள்ளுதல். அந்த பணிவு, அந்த புகலிடம் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அந்த விநாயக பெருமானுடைய திருவடியை தஞ்சம் அடைந்தவர் நன்னில். அப்படி யாரெல்லாம் அந்த விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு நன்னில் கலை ஞானம், இல்லையா? கலையும் ஞானமும். அதனால அந்த 2 அந்த கலைஞானம் அப்படிங்கிறது ஞான நூல் அறிவு. இல்லையா? அந்த என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் சிவபோகசாரம் சொல்லும். அதனால அந்த திருவருளை இந்த உயிர்களுக்கு வழங்குவதில சலிப்படையாமையை காட்டுவதற்கு தான் இங்க கன்றுங்கிறாரு. ஏன்னா கிழட்டு கன்றுனா எழுந்திரிக்க, உட்கார, நமக்கே கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா எந்திரிக்க, உட்கார, படுக்க, நீட்ட, மடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த விநாயக பெருமானாகிய கன்று எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம உடனடியாக அடியார்களுக்கு அந்த திருவருளை இந்த உயிர்களுக்கு வழங்குவதில் சலிப்பே வராமையை காட்டுறதுக்கு தான் அதை என்னன்னு சொல்றாங்க, கன்றுன்னு சொல்றோம். அப்புறம் நன்னுதல், நற்குஞ்சரக்கன்று நன்னில். நன்னுதலாவது என்ன அப்படின்னா, நாம் துன்பத்தை அகற்றி, ஏன்னா இந்த துன்பமெல்லாம் நமக்கு இந்த வினையால தான் வருது. அந்த வினை அந்த விநாயக பெருமானால நீக்கப்படுறதுனால இங்க சொல்றார். அப்ப நன்னுதல் அப்படின்னா நம் துன்பம் அகற்றி இன்பம் தந்து, இன்பம் தருவது மட்டுமல்லாம நமக்கு அபயமும் அளிப்பது இவன் என்பது நமக்கு சிறிதும் சந்தேகம் வராது. ஏன்னா விநாயக பெருமானை வணங்குனா நமக்கு அப்படிப்பட்ட பலன் கிடைப்பதை எல்லாரும் கண் கூட பார்த்திருப்பாங்க. அதனால அந்த உறுதியுடன் மனம், மொழி, மெய்களால் அந்த விநாயக பெருமானை வழிபடுது. இவ்வாறு நாம் அந்த விநாயக பெருமானை வணங்கினால் இரும்பு கடலை என்று சொல்லப்படும் இந்த சாத்திர நூல், இந்த சித்தாந்தம் நமக்கு எளிதில் பொறிக்கடலை போல அனுபவமாக வரும். அதனாலதான் இங்க கலை ஞானம் கற்கும் சரக்கன்று இருக்கான். நீ படிச்செல்லாம் என்ன பண்ண போறத, ஒண்ணும் தெரிஞ்சுக்க போறது, நீ வா பெருமாட்ட உட்கார். இல்லையா? அததான் அவர் சொன்னாங்க அந்த விநாயக பெருமானை இங்க சொல்றார். அதனால அந்த பெருமான்கிட்ட வந்தா எல்லாமே என்ன ஆயிடுது, அந்த இரும்பு கடலை கூட
பொறிக்கடலையாக்கி விடுகிறது இல்லையா? அவனுக்கு பிடித்தது பொறி இல்லையா? அதனால அந்த கடலையை ஆக்கி தருவார். இரும்பு கடலையை பொறிக்கடலை ஆக்கி தருவார். அதனால அந்த திருவருள் பயனை காப்புச்செய்திலிருந்து கூறத் தொடங்குகிறார். நமக்கு முதல்ல அந்த காப்புச்செய்த தொடங்குறாரு. இதனை தன் நெஞ்சுக்கும் தன்னுடைய மாணவனுக்கும் உரைப்பதாக நாம எடுத்துக்கணும். அததான் இங்க நமக்கு சொல்லும்போது, அந்த குஞ்சரமானது, அந்த யானையானது, அந்த யானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த கலை ஞானம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இல்ல. விநாயக பெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுபவர்களுக்கு விநாயக பெருமான் அவனே என்ன பண்றான்? அந்த அருளை செய்து விடுவான் அப்படிங்கிறார். அதனால இந்த செய்யுள்ல நமக்கு சொல்லும்போது, அந்த திருவருள் பயனை காப்புச்செய்திலிருந்தே சொல்லி, இதனை தன் நெஞ்சுக்கு மாணவனுக்கு உரைப்பதாக கொள்ளலாம். இதே மாதிரி மாணிக்கவாசக பெருமானும் சொல்றார் இல்லையா? அந்த ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பிங்கிறார். சொல்றாரா இல்லையா? அந்த கோத்தும்பியில. அந்த கோத்தும்பி என்று ராஜவண்டு. அந்த ராஜவண்டு தான் நாம அந்த உயிர்களை தான் அந்த ராஜவண்டாக அங்க சொல்றார் இல்லையா? அதனால அது போல இங்க மாணவனும் கோத்தும்பி இல்லையா? அவன் அந்த சென்று அந்த ஆசிரியர் முறையாக இருந்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு வர வேண்டும் கோத்தும்பி. அதனால இந்த மாணவனையே இங்க கோத்தும்பி ஆக்குகிறார் மணிவாசகர் இல்லையா? அப்படி அவர் கோத்தும்பிக்கு உணர்த்தியது போல அமைந்திருப்பது நமக்கு இங்க நமக்கு அதே மாதிரி அமைச்சிருக்கிறது கண்டு இன்புறத்தக்கது. இது நாவுக்கரசு பெருமானுடைய சரக்கரை பதிகத்திலையும் நமக்கு இதே மாதிரியே உணரத்தக்கதாக இருக்கிறது. அப்ப இந்த வெள்ளை வாரண பிள்ளையார் பதம் உள்ளுவார் மனக்கல்லம் ஆறுமே அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நமக்கு சொல்றாரு இல்லையா? அதனால இந்த விநாயக பெருமானை அவனுடைய திருவடியை யாரெல்லாம் அந்த உள்ளத்தில் வைத்து மனக்கல்லம் மாறும் வைத்து வணங்குபவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய கடலை எண்ணங்கள் எல்லாம் மாறிடுங்கிறார். அதனால இந்த வெள்ளை வாரண பிள்ளையார் பதம் உள்ளுவார் மனக்கல்லம் அருமை அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்ற மாதிரி, இதில் யார் பிள்ளையார் பதம் உள்ளுவரோ அவர் மனக்கல்லம் மாறி நல்லமாகும் அப்படிங்கிறார். அப்ப யாரெல்லாம் அந்த விநாயக பெருமானுடைய அந்த திருவடியை பதத்தை உள்குகின்றார்களோ வணங்குகின்றார்களோ அவருடைய மனக்கல்லம், அதாவது மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அதெல்லாம் மாறி நல்லமாகும் அப்படிங்கிறார். அதான் இங்க நமக்கு சொல்ற. அதனால இந்த குஞ்சரம், இந்த யானை முகத்தினுடைய அந்த பிள்ளையாரதான் இங்க குஞ்சரம்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட முகத்தினுடைய அந்த பிள்ளையாரை, அந்த யானை கன்றை இளமை மாறி முதுமை அடைதலும் நடுவுறுதலும் நம்ம போன்றவருக்கு தான். ஆனா இந்த விநாயக பெருமானாகிய இந்த யானைக்கு அது இல்லை. அதனால அது எப்பயுமே அந்த கன்றாகவே இருக்கும். அப்ப இளமை மாறி முதுமை அடைதலும் நலிவுறுதலும் நம் போன்றவர்களுடைய நிலைதான். ஆயினும் இந்த பெருமானுக்கு அந்த நிலை இல்லை இல்லையா? அவர் என்றும் ஒரு தன்மையராய் இருப்பார், என்றும் இளமையானவர். அது பற்றி அவர் கன்றுன்னு இங்க சொல்றாரு. உள்ளத்தில் உள்ள யானை கழி நின்று வேறுபடுத்தி காட்டுவதற்கு அருள் வடிவம் கொண்ட யானை கன்று என்ற ஆசிரியர் நல் குஞ்சரம் என்பதில் உள்ள நன்மை இந்த இடத்தில் அருள் வடிவம் அப்படின்னு நமக்கு பொருள் தந்து இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றார். அப்புறம் அந்த நன்னுதலை பத்தி நம்ம பார்க்கும்போது, நன்னுதல் என்ற சொல்லுக்கு சேர்த்தல்னு பொருள். அந்த குஞ்சர கன்றை சேர்த்தலாவது அந்த பெருமானை இடைவிடாது நினைத்தல். பெருமானை இணைவிடாம நினைக்கிறது தான் அவனை சேர்ந்தது. நம் எண்ணத்தில் இப்போ இந்த உலகியல் பொருள்களே இருக்கு இல்லையா? வீடு, நிலம், மனைவி, மக்கள், பதவி, செல்வம் முதலியவை பற்றி எண்ணங்களே நம் நெஞ்சில் நிரம்பி உள்ளன. அந்த எண்ணம் தான் நம்ம நெஞ்சில நிரம்பி இருக்கு. இஃது எதை காட்டுகிறது? நிலையற்ற உலகியல் பொருள்களுக்கு அது மேல நாம வைத்திருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டை தான் நமக்கு என்ன பண்ணுது? காட்டி வருகிறது இல்லையா? இந்த நிலையெல்லாம் மாறணும் இல்லையா? மாறி இந்த உலகியல் மீது வைத்துள்ள பற்று படிப்படியாக ஒழிய வேண்டும். ஆனாலும் நம்ம திருநீர் பூசினாலும் ருத்ராட்சங்களை போட்டிருந்தாலும்
இந்த உலகியல் மேல நமக்கு பற்று அதிகமாகிக் கொண்டேதான் போகுதே ஒழிய, இந்த உலகியல் பற்று நமக்கு சற்றும் குறைவதாக தெரியல. அது நம்மளுடைய பக்குவமின்மையையும், ஆணவ மலம் நாம் செலுத்துகின்ற தன்மையையும் நம்ம காட்டுது. ஏன் அப்படின்னா, ஆணவ மலத்தை அந்த என்ன செய்யுது அந்த மலம் நமக்கு அந்த உலகியலை நோக்கி இந்த உலகத்து மேல நாட்டத்தை நமக்கு என்ன பண்ணுது, செலுத்துது. அதனால இந்த உலகியல் நிலையிலிருந்து மாறி இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய இந்த பற்றுகள் எல்லாம் படிப்படியா, ஏன்னா ஒரேடியெல்லாம் ஒடியாது. அதனால பிறவி தோறும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா? அதனால படிப்படியே அந்த பற்று ஒழிய வேண்டும். அந்த இறைவன் ஒருவனே நம் வாழ்வுக்கு முதலாக இருப்போங்கிற அந்த உணர்வு நமக்கு வேணும் இல்லையா? மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதுங்கிறார் மணிவாசகப் பெருமான். கனவுல கூட மற்ற யாரும் நமக்கு உதவின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஏன்னா எந்த உயிரும் எந்த உயிருக்கும் எந்தையும் செய்ய முடியாது. அதனால நமக்கு அந்த பெருமான் ஒருத்தன் தான் எதா இருந்தாலும் செய்ய முடியும். அந்த எண்ணம் தான் நமக்கு வேணும். அதனால அவனை தவிர இல்லையா, அவனே எல்லா உயிர்களுக்கும் புகலிடமாக இருப்பவன். எல்லா உயிர்களும் வந்து சேர வேண்டிய இடமும் அவனுடைய திருவடிதான். ஆனா நாம அதை விடுத்து இல்லையா, மனைவி, மக்கள், செல்வம் அப்படின்ற அல்லலை நோக்கி நாம் ஓடிட்டு இருக்கோங்கிறதையும் சொல்றார். அதனால அவனையே நாம் பற்றாக பற்ற வேண்டும். அவனையே இடைவிடாது எண்ண வேண்டும் இல்லையா? மனம் அவனை நினைக்க வேண்டும். வாக்கு அவனுடைய மந்திரங்களை வடுத்த வேண்டும். உடல் அவனுக்கு இளமலர் நறுமலர்களை கையினால் கொண்டு அந்த பெருமானை வழிபடல் வேண்டும். இவ்வாறு அந்த மனம் மொழி மெய்களால் அவனை வழிபடுதலைத்தான் இங்க நன்னுதல் அப்படிங்கிறார். அப்ப யாரெல்லாம் அந்த விநாயக பெருமானை வணங்கி அந்த விநாயக பெருமானுடைய அருளை பெற்றார்களோ அவர்களுக்கு அருள் கிடைப்பது சின்னம், சிவஞானம் கிடைப்பது சின்னம் அப்படிங்கிறார். அதான் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண்கிறார். நூல்கள் 2 வகையான நூல்கள் இருக்கு. அவை ஒண்ணு இந்த உலகியல் நூல்கள், இன்னொன்னு மெய் நூல்கள் சொல்லக்கூடிய இந்த ஞான நூல்கள். உலகியல் பற்றி எழுந்தவையெல்லாம் உலகியல் நூல்கள். இந்த வீட்டு நெறியை உணர்த்துவதற்காக எழுந்த நூல்கள்லாம் மெய் நூல்கள்னு சொல்றோம். உலக நூல்களை யார் வேணாலும் படிக்கலாம், எந்த மக்கள் வேணாலும் படிக்கலாம். உலக நூல்களை யாரும் கற்கலாம். அதிலேயே உலக நூல்களை பார்த்தீங்கன்னா அந்தந்த துறைகளை சார்ந்த அந்த உலகியல் நூல்களை அந்தந்த துறையில் உள்ள வல்ல ஆசிரியரை அடுத்து கேட்டு விளங்கி கொள்ளலாம் இல்லையா? அதனால ஆனா இந்த மெய் நூல் அந்த நூல்களை போல இல்லை. அவற்றை நம்ம படிக்கிறதுக்கு அந்த நூல்களை கற்பதற்கு மிகவும் பக்குவம் வேண்டும். எல்லாரும் இந்த நூல்களை எல்லாம் என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. பக்குவம் இல்லா அவற்றை கற்கவும் விளையார். பக்குவம் இல்லாத உயிர்களை என்ன சொல்லணும், என்ன பெரிய சித்தாந்தம் படிச்சு என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் என்ன அங்க ஒரு நாள் உட்கார்ந்துருக்க முடியல, அங்க போனா துக்குமா வருது, இப்படி என்ன பல சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கும். அதுவே அவர்களுடைய அஞ்ஞானத்தை நமக்கு காட்டுவதாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நெறியில இருக்கவங்களும் ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. இப்ப யோக நெறியில இருக்கவங்க, யோக நெறின்னா நாம சொல்லக்கூடிய யோக நெறியில அந்த யோகம் சொல்லி தராங்க, தியானம் யோகம் அப்படின்லாம் போறாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் படிச்சு என்ன பயன், எந்த பயனும் இல்லை, திருமறைகள்லாம் எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? ஏன்னா இதனுடைய அருமையே அவர்கள் உணராதவர்கள். அதனால இதை படிக்காம பெருமானை அடைய முடியாது, இதை செய்யாம யோகமும் செய்ய முடியாது, இது இல்லாம தியானமும் செய்ய முடியாது, இந்த மெய்ப்பொருளை உணராம. அதனாலதான் சொல்றாரு, இந்த உலக நூல்களை யார் வேணாலும் கற்கலாம். பல துறைகளை சார்ந்த உலகியல் நூல்கள் அந்தந்த துறையில் உள்ள ஆசிரியர்கள் கேட்டு விளங்கி கொள்ளலாம். ஆனா இந்த மெய்ஞான நூல்களை அத்தகையன அல்ல. அவற்றை கற்பதற்கு அடிப்படையாக அவர்களுக்கு பக்குவம் வேண்டும் இல்லையா?
பக்குவம் இல்லாதவர் அந்த நூலை படிக்கவும் வரமாட்டான். கற்க முன் வாரார். இதை படிக்கிறதுக்கு அவங்க முன்னாடியும் வரமாட்டாங்க. ஒருவேளை முன்வந்த போதிலும் அவற்றின் பொருளை உள்ளவாறு விளங்கிக் கொள்ளார். அந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த அந்த பொருளை உணர மாட்டார்கள். ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு என்ன வாயில வருதோ அதை நினைச்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை நினைச்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன பொருள் சாதகமா வருதோ அந்த மாதிரி. ஏன்னா இந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு அதுதான் நடக்கும். அதனால அந்த ஒருவேளை அந்த நூலை படிக்க அவர்கள் முன்வந்த போதிலும் உண்மை பொருளை அவர்களால உணர முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசை, வெகுளி முதலிய அந்த மாசு குற்றங்கள் இல்லையா, அந்த மாசுக்கள் இருக்கின்ற வரையில அந்த மனத்துல ஞான நூல்களினுடைய பொருள்கள் சென்று எப்பையும் பதியாது. அதனாலதான் இங்க சொல்றார், மனசுல அழுக்கு இருந்தா அதுல எத்தனை கொண்டு போய் கொட்டாலும் அது எல்லாம் அழுக்குன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய, ஒரு துளி விஷம் மனசுல இருந்தாலும் அதுல எவ்வளவு பாலை கொண்டு போய் ஊத்தினாலும் அந்த பாலுன்னு சொல்லாம அது விஷம் தான் சொல்லுவோம். அதனால அந்த மனத்துல அழுக்கை வைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த ஞான நூல்களுடைய பொருள்கள் சென்று அவர்களுடைய மனதிலே பதியாது இல்லையா. அதனால இந்த மனமொழி மெய்களினால அந்த இறைவனை உண்மையாக வழிபட்டு வருவோருக்கு மனமாசு அகலும். அதனால இந்த வழிபாடுங்க, அதாவது அந்த வழிபாடு அப்படின்னா என்னன்னாவே வழியில் படுதல், அவன் சொன்ன ஆகமங்கள் வழிபடுதல், அவன் சொன்ன அந்த வேத வழிபடுதல். வேதம் பொது, நமக்கு இல்ல. வேதம் என்பது பொது, அது சாமானியர்களுக்கானது. ஆகமம் என்பது சிறப்பு, அது சிவன் அடியார்களுக்கும் அவனை வழிபடுபவர்களுக்கும் அவன் வழியில் நிற்க வேண்டும். அதுதான் வழிபாடுதல். வழிபாடு என்பது வழியில் படுதல், அவன் சொன்ன அந்த ஆகம வழியில படுதல். அததான் இங்க அந்த உண்மையாக வழிகாட்டுவோருக்கு அந்த பெருமான் இறைவனை உண்மையாக வழிபட்டு யாரு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த உள்ளம் மனத்துல இருந்த அந்த மாசுக்கள் எல்லாம் நீங்கும், உள்ளம் தூய்மை உண்டாகும், அவரே பக்குவமுடையவர் ஆவர், அவரே இந்த நூலறிவை பெறுதற்கு உரியவர். அதனாலதான் அந்த அடுக்கு போக்கிக் கொள்வதற்காக தீக்கையை பெற்றுக்கொண்டு இந்த சித்தாந்த நூல்களை படிக்கணும். ஏன்னா இந்த சித்தாந்த நூல்களை படிப்பதற்கே தீக்கை என்பது மிக மிக இன்றியமையாததாக நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனாலும் இந்த தீக்கை பெற்று இந்த நூல்களை நம்ம படிச்சாதான் இந்த நூல்களுடைய உண்மை பொருள் நமக்கு என்ன பண்ணும், புரியும். இல்லைன்னா யாரோடையாவது சேர்ந்து கொண்டு இந்த சித்தாந்தம் படிக்காதவர்களோட, சித்தாந்தத்தை கேட்காதவர்களோட நமக்கு உறவு ஏற்படும். இந்த சித்தாந்தங்களை கடித்து வகுப்புகள் பக்குவம் சேர்ந்து பேச்சு உலகிலோ உணர்ந்து கொண்டிருக்கும். இந்த விநாயகர் பெருமானை யாரெல்லாம் அவருக்கு இந்த காயம் ஞானமும் இல்லையா மெய்நூல் அறிவு என்பது அந்த பொருள் இயல்பு அங்க சொல்லப்பட்டுள்ள பொருள் உள்ள பொருள் உள்ளவாறு உணர்தல் தான் ஞானம். அதுதான் பக்குவனே சொல்றார், உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறே உணர்தல் தான் பக்குவம். அங்க ஒண்ணு சொல்லும் போது நாம ஒண்ணு புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஆசிரியர்கள் எதற்கு காரணம் இல்லாம எதையுமே சொல்லவும் மாட்டாங்க, காரணம் இல்லாம எதையும் செய்யவே மாட்டாங்க. ஆனா அதனுடைய உட்பொருளை நாமளால புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட அந்த பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்தல் தான் ஞானம். அந்த ஞானம் இல்லாதவர்கள் எப்பயுமே ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதாவது தனக்கு புகழாகிய இந்த இறைவனது இயல்பையும் அவன் வழியில் நிற்றற்குரிய தனது இயல்பையும் அவ்வாறு நிற்க ஒட்டாது தன்னை தடுத்து நிற்கும் தலையினது நிலையும் உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும் அப்படின்னு சொல்றார். அப்ப நாம அடைய வேண்டிய பொருள் எது அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப அந்த அடைய வேண்டிய பொருளை அடைவதற்கு என்ன முயற்சி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி நாம இறைவனை அடையறதுக்கு முயற்சி செய்யும் போது நமக்கு தடையாக உள்ள பொருள் எது அப்படிங்கிறதுனா உணர்ந்திருப்பதுதான் ஞானம். சுருக்கமா சொன்ன அடைய வேண்டிய இறைவனையும் அதை அடையறதுக்கு முயற்சி செய்கின்ற உயிரையும்
அந்த இறைவனை அடைய ஒட்டாமல் தடுக்கின்ற அந்த ஆணவமாகிய அந்த முப்பொருளையும் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். அந்த ஞானத்தை தரும் மெய் நூல்களை நாமே முயன்று கற்று ஞானத்தை பெறுதல் என்பது ஒரு காலமும் நடக்காது இல்லையா? ஏனைய ஆசிரியன்மார்களை அடைந்து அந்த ஆசிரியருக்கு அடிமையாக இருந்து அந்த ஆசிரியருக்கு தொண்டு செய்து வருந்தி கற்று அந்த ஞானத்தை பெறலாம் என்பதுதான் நமக்கு சாத்திரங்களும் நம்ம அறநூல்களும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு தாயுமானவர் சுவாமி சொல்றார் இல்லையா? அப்ப நம்மில் சிறிது அதிகம் கற்ற அந்த ஆசிரியர்கள் அந்த உலக நூல் பொருள்களை உணர்த்த வல்லரையன்றி ஞான நூல்களுடைய பொருளை உணர்த்தும் தகுதி உடையவராக நம்ம சொல்ல முடியாது. நம்மளை விட கொஞ்சம் தான் படிச்சிருக்காரு அப்படின்னா அவரும் நம்மள மாதிரிதான். அப்ப அந்த அவரு இந்த ஞானத்தை முழுமையான அந்த உணர்ந்து சொல்பவராக இருக்க முடியாது. அப்ப அந்த ஞானத்தை பெறுதல் எவ்வாறு அப்படின்னா, அது அந்த மூத்த பிள்ளையாரது திருவடிகளை இடையறாது பற்றி நின்று, அந்த விநாயக பெருமானுடைய அந்த திருவடிகளை இடையறாமல் ஒரு கணமும் பிரியாமல் பற்றி நின்று யார் ஒருவர் வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுடைய உள் நின்று அந்த விநாயக பெருமானே உண்மை பொருளை உணர்த்துவான். அப்ப அந்த மெய் நூல் அறிவு எளிதில் அவர்களுக்கு வந்தடையும் என்பதே அதற்கு விடையாகும் இல்லையா? அந்த வழிபாட்டின் மூலம் பக்குவம் எய்திய உயிருக்கு என சென்று சென்று தொழுமின் அப்படின்னு சொல்றார். இப்ப ஆலயம் தொழுவது சாலும் நன்று இல்லையா? அப்ப நாம மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தரிசித்தோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குங்கிறார் இல்லையா? அதாவது இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் எதுக்கு இந்த தல யாத்திரையெல்லாம் மேற்கொள்றோம் என்றால் யாரெல்லாம் அதை செய்யறார்களோ அவர்களுக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமேங்கிறார் இல்லையா? அதனால அந்த வழிபாட்டின் மூலம்தான் நமக்கு பக்குவம் வரும். அப்படி பக்குவம் எய்திய அந்த உயிருக்குத்தான் இறைவன் தானே அந்த ஞானத்தை உணர்த்துவன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இங்க சொல்ற அந்த செய்யலோட இறுதியில கான் கற்கும் சரக்கன்று கான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க கான் என்பது நம்ம இலக்கணப்படி இதை முன்னிலை சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அறிவாயாக அப்படின்னு அதுக்கு அது பொருள். பாரு, இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுல அது விநாயக பெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு இங்க ஆசிரியர் முன்னிலைப்படுத்தி விநாயக பெருமானை முன்னிலைப்படுத்தி அந்த நெஞ்சுக்கு சொல்கிறார் இல்லையா? நெஞ்சமே நாமும் அந்த பெருமானை நன்னி அந்த விநாயக பெருமானை அடைந்து அவனுடைய அருளால இந்த நூல் படிக்க முடியாத நூலா இருந்தாலும் கடினமான நூலா இருந்தாலும் இது இரும்பு கடலையாக இருந்தாலும் இதை பொறிக்கடலையாக மாற்றி தரக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவடியை நாம் அடைவோம். அப்ப இந்த நூல் நமக்கு எளிதில் முற்றுவிப்போம் என்று கூறி இந்த செயல் நமக்கு சொல்றார். அந்த மாணவனை முன்னிலைப்படுத்தி, மாணவனே நீ அந்த பெருமானை உள்ளம் உருகி வழிபட்டு, ஏன்னா இந்த நூலை நம்ம படிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா இந்த விநாயக பெருமானை யார் உருகி வழிபட்டு இந்த நூலை கேட்பாய் இல்லையா? அந்த பெருமான்கிட்ட அந்த எனக்கு இந்த பாடம் விளங்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுக்கொண்டு அவன் அருளால் அந்த மெய்யறிவாகிய ஞானம் உனக்கு எளிதில் கை கூடுங்கிற இல்லையா? முதல்ல கும்பிடு, அப்புறம் பார் அப்படின்னு சொல்ற. கும்பிட்டு பார், பின் படித்து பார். முதல்ல கும்பிட்டு பாரு, அப்புறம் படிச்சு பாரு, உனக்கு அந்த பாடம் புரியும் அப்படின்றத இந்த பாட்டத்துல நமக்கு இந்த விநாயகர் வணக்கத்துல நற்குஞ்சர கன்று நன்னி இல்லையா? அந்த விநாயக பெருமானுடைய அருள் இருந்ததுன்னா கலை ஞானம் ஆகிய இந்த மெய்ஞானம் நமக்கு என்ன பண்ணும்? எளிதில் கை கூடுங்கிறார். ஏன்னா இந்த நாய் வளர்த்தவன் வேல் கொண்டு தாக்கினும் வாளை குழைக்குங்கிறார். நாயானது என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் அதை வளர்த்தவன் அதை குச்சி எடுத்து அடிச்சாலும் அது வாளை ஆட்டிக்கொண்டே நிற்கும் இல்லையா? ஆனா அந்த யானை என்ன பண்ணும்? இருந்தும் பாகனையே கொள்ளும்
இல்லையா? அது பாகனையே கொல்லக்கூடியது இந்த யானை. ஆனாலும் இந்த விநாயக பெருமானாகிய யானை இல்லையா? அ அது நமக்கு எது போல தன்னை கட்டுவதற்கு தானே சங்கிலியை கொண்டு வந்து தரக்கூடிய யானையாக இந்த விநாயக பெருமான் இருந்து, நாம் அந்த யானையின் மீது ஏறி பயணம் செய்வதற்கு தானே காலை மடித்து, தானே குனிந்து கொடுத்து, தன்னை ஏற்றிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை. அதனால தான் அந்த நடராஜ பெருமான பார்க்கும்போது, அதனுடைய வீசிய கரம் நாம் ஏறுவதற்கு வழிவகுப்பன அது கஜஹஸ்தம்னு சொல்றது. அதனால அந்த விநாயக பெருமானுடைய கால் எப்படி மடித்து நம்ம ஏறுவதற்கு சௌரியமாக இருக்கிறதோ, அது மாரி நடராஜ பெருமானுடைய கையும் இருக்கணும்னு சொல்லும் சாத்திரங்கள். அதனால இந்த விநாயக பெருமானாகிய கன்று நாம் மேல் நோக்கி செல்ல நம்மளை எளிமையாக எப்படி நம்பி பெருமான் கைலாயத்திற்கு போம்போது, அந்த பெருமான் செல்வதற்கு முன்னாடி ஔவையார் தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கு அந்த பூஜையை வேக வேகமாக செய்கிறார்கள். ஆனா விநாயக பெருமான் ஏன் எப்பயும் பொறுமையாக பூஜை செய்வீர்களே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு அவசரம் சொல்லும்போது, நம்பியாரூர கைலாயத்தை நோக்கி செல்லப் போகிறார். அந்த கைலாயத்திற்கு நம்பியாரூரை செல்வதற்கு முன்னாடியே நாம் சென்று நம்பியாரூரை வரவேற்க வேண்டும் என்ற அந்த வேட்கையினாலே பூஜையை மிக விரைவாக செய்கிறேன்னு சொல்றார். அப்ப ஔவையார் சொல்றார் விநாயக பெருமான், "நீ ஒண்ணும் கவலைப்படாத. பூஜையை நீ பொறுத்தே செய். நான் உன்னை கொண்டு சேர்க்கிறேன்னு" அந்த விநாயகர் அகவல். அப்பதான் அந்த ஔவையார் பாடுறாங்க. விநாயக பெருமான் அந்த அ ஔவையாரை தன்னுடைய துதிக்கையால் கொண்டு கைலாயத்து ஒரு நொடிப் பொழுதில் விடுகிறார். அதனால அந்த விநாயக பெருமானை யார் வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் அனைத்து எழுப்பி அதை இரு கடல் ஒரு கடலை ஆக்கி விடுவார் விநாயக பெருமான் என்று சொல்லி, இந்த 40 இன்றைய நிறைவு செய்து அடுத்த பகுதியில் அந்த என்று கூறிக்கொண்டு இதுகாரும் ஞானத்தை அனைத்து திருப்பதிகள் கொண்டு மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பழல் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக மாதோ தென்தில்லை மண்டினுள் நாடி போற்றி இன்றெனக்காரமதம் ஆனாய் போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் திரு மகிழாண்டேஸ்வரி அம்மையுடனாகி காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில கடந்த 28 பாகங்களாக உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் மூலம் சிந்தித்தோம். இன்றைக்கு அடுத்த நூலாக திருவருட்பயன் என்னும் நூலின் அறிமுக வகுப்பாக ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் போதித்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 28 பாகமாக நமக்கு வழங்கிய அந்த பதிவை நம்முடைய சிகாரம் தரும் உண்மையால் துணைவர் சேனலிலே யூடியூப் சேனலில் ஏற்றிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியும் அந்த பதிவையும் அடியார் பெருமக்கள் கண்ணுறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 14 சாஸ்திரங்களிலே முதல் நூலாக ஐயா அவர்கள் உண்மை விளக்கம் எடுத்தார்கள். 2வது திருவருட்பயனை எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து சித்தாந்த வகுப்பில் வெளியே சென்று பயில முடியாதவர்கள், அதாவது ஆதினங்களிலே முறையாக பயில வாய்ப்பில்லையே என்று இயங்குபவர்கள்,
பயிற்சி பெற விரும்புபவர்கள், எனக்கு நேரமில்லை என்று வருந்துபவர்கள், இந்த காணொளியை, இந்த மீள்பதிவை பார்த்து அடியார் பெருமக்கள் சித்தாந்த தெளிவை பெறும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 1 மணி நேரம் ஐயா அவர்கள் திருவருட்பெரும் பயனுடைய பெருமைகள் எல்லாம் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 2 வரிகள் தான் இருக்கும் என்று ஐயா அவர்கள் இந்த அதாவது அந்த 2 திருக்குறளைப் போல அந்த பதிகங்கள் இருக்கும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஞானிகள் சுருக்கச் சொல்லி விளங்க வைப்பார்கள் என்று ஐயா ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வகையில அந்த ஒவ்வொரு பாடலும் மிக இறைவனுக்கும் நமக்கும் மிகப்பெரிய பாலமாக இருக்கும் என்று முன்கூட்டி சொல்லியிருக்கிறார்கள். அந்த அந்த ஆர்வத்தை நமக்கு தூண்டியிருக்கிறார்கள். திருவருட்பயன் எப்படி இருக்குமோ என்கிற ஏக்கத்தோடு வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு நாம் ஐயாவோடு இணைந்து அந்த திருவருட்பயனை சிந்திக்கலாம் என்று கூறி, நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். இந்த 1 மணி நேர நிகழ்வுல உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு ஐயா கிட்ட தோணுச்சுன்னா தாராளமா பேசலாம். அப்படி பேசணும்னு விருப்பப்படுறவங்க கையில அந்த பொத்தானை அழுத்துங்க. சிகப்பு ப்ளூ கலரா மாறும். நான் எடுத்து விடுறேன். சிவாயனம். நின்னு நிதானமா கவனிச்சவங்க, ஏதாவது சித்தாந்தத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிச்சயம் கேட்கலாம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இருக்கீங்களா? வாங்க, போலீஸ்காரம்மா வாங்க. ஒண்ணு சரிம்மா? பேசுங்க. மியூட் எடுத்து பேசுங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் வாங்க பெருமக்கள் திருவடிகளை வணங்கிக்கிறோங்க ஐயா. வாங்க 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 வாங்க. அதாவது திருவருட்பயன் ஏற்கனவே நாங்க பாடம் கேட்டிருக்கோங்க ஐயா. ஆனா இவ்வளவு தெளிவா கேட்கல. இப்ப சிவப்பிரகாசம்னா என்ன, திருவருட்பயன்னா என்ன, ஏன் சரி. இத படிக்கிறோம் அப்படிங்கிற செய்திய ஐயா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டங்க ஐயா. அதுக்கு ஐயாக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க ஐயா. நீங்க எங்க தெளிவா படிச்சீங்க? இருந்துச்சு. நீங்க எங்க படிச்சீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? எந்த இடத்துல நாங்க நீங்க படிச்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஆத்தூருங்க ஐயா. ஆத்தூர் மையத்துல ஒரு மையத்து பேர் சொல்ல விரும்பலங்க ஐயா. மையத்துல படிச்சோங்க ஐயா. 2 இல்ல, தொகுப்பு புவனேஸ்வரின்னு ஒரு அம்மா வந்தாங்க. முடிச்சிருக்கோம். அவங்க கணவர் வந்து போலீஸா இருக்காங்க. இல்ல அவங்க இல்லைங்க. நீங்க சொல்றவங்க நரசிங்கபுரங்க ஐயா. சரி சரி சரி. ஏன்னா வந்து ஆனந்தம் போலீஸ்கார அம்மான்னு கூப்பிட்டேன். இல்ல பரவாயில்லைங்க ஐயா. அதனால இல்லைங்க. எங்க வீட்டுல ஐயா LICல இருக்காருங்க ஐயா. சரிங்க 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 சரிங்க. அதாவது இப்போ அதனால ஆமாங்க ஐயா. நாங்க ஒரு 3 தொகுப்பு முடிச்சிருக்கோங்க ஐயா. ஆனா அதுல விளங்காதது ஐயா தெளிவா 2க்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஏன் நம்ம திருவருட்பயணம் முன்னாடி படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வகுப்புல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதனால உங்களுக்கும் ஐயாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமா. ஏன்னா அன்பு, அறிவு 2ஆ பிரிச்சோம்னா, கோயிலுக்கு போறது, சரிய கிரிய யோகம், ஞானம் இப்படி போறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய, அன்பால செய்யக்கூடிய ஒரு பெரிய பணியா எடுத்துக்கலாம். ஆனா, சரி. எதையும் சிந்திச்சு செய்யணும், அத உணர்ந்து செய்யணும்னும் போது நமக்கு சாஸ்திரம் தேவைப்படுது. ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? என்னத்துக்கு செய்றோம்? கோயில் முன்னாடி வந்ததா? நம்ம உடம்பு முன்னாடி வந்ததா? இதெல்லாம் எதுக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இங்க தான் பகுத்தாய்வு தேவைப்படுது. ஆமா. அப்பதான் ஆசான் நமக்கு தேவைப்படுறார். அந்த வகையில ஸ்ரீதேவி ஐயா நமக்கு கிடைச்ச சேலம் மாவட்டம் கண்டிப்பாங்க ஆத்தூர். ஐயா. நாங்க ஆமா, முன் ஜென்மத்துல ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கோம்னு நினைச்சிருக்கேங்க ஐயா. இந்த மாதிரி ஆமா. ஒரு ஆசிரியர் எங்களுக்கு குருவா கிடைச்சது கண்டிப்பா, எனக்கு கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா. மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. நின்னு நிதானமா சொல்லத் தெரியணும். அதுவும் வந்து சித்தாந்த வகுப்புனாலே கொஞ்சம் புரியுதுல்ல ஐயா. ஆமா. வகுப்பு தெளிவா புரியுதுங்க ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல இந்த சந்தேகம் கேட்டாலுமே முகசுளிக்காம அந்த ம். சந்தேகத்தை தீர்க்கிறங்கிறது, நான் எங்களுக்கு சந்தேகம் கேட்கணும்னாலும் அந்த வகுப்புலலாம் எங்களுக்கு பயமா இருக்குங்க. இத கேட்டா என்ன சொல்லுவாரோ, சட்டீர்னு விழுந்துருவாரோ அப்படின்ற மாரி. கேட்டா இப்ப என்ன ஐயா சொல்லுவாங்கன்னு நான் வகுப்புல சொல்லிடுறேன். இல்ல சந்தேகம் கேட்கறதுல எங்களுக்கு ஆமா, பயம் இல்லைங்கய்யா. ஆமா. எப்ப வேணாலும் சந்தேகத்த கேட்டாலும் தெளிவுபடுத்துறதுனால எங்களுக்கு இவர்கிட்ட பேசுறதுல இந்த கூச்சம் இருக்கிறது இல்லைங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல நான் ஒண்ணே சொல்லிடுறேன். நீங்க எந்த வகுப்புக்கு போனாலும் ஒரு சந்தேகம் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆசிரியர் அ இது குறித்து நம்ம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம்னு சொன்னார்னா, அவர் தயாராக இல்லாத, ஆழமாக புரிதல் இல்லாத ஒரு ஆசிரியராக இருக்கிறார்னு அர்த்தம். இல்ல. அப்படி சொல்ல நல்லா மாட்டாருங்க. நோட் பண்ணிக்கங்க. நான் ஒருவேளை சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கங்க. காலமின்மையினால கூட இருக்கலாம். இல்ல எங்க அறிவுக்கு அது என்னோட அறிவுக்கு
அது எட்டாம கூட இருந்திருக்கலாங்க ஐயா. ஆனா மேக்ஸிமம் என்ன சொல்லுவாருன்னா, அது அனுபவத்துல தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஆ சொன்னா புரியாது. அந்த அதுதான். மாரி இப்ப வந்த உடனே நீங்க இந்த வகுப்புல சேர்ந்த உடனே எல்லாமே கத்துக்க முடியாது. ஆ, பொறுமையா இருக்கணும். அந்த மாரிலாம் பேசுறப்ப எங்களுக்கு என்னடா அப்படின்னு இருக்கும். ஆமா. கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு ஐயாவ ஆஹா. காமிச்சு குடுத்துட்டாருங்கய்யா. கண்டிப்பா, நாங்க இப்ப கண்டிப்பா. இந்த வகுப்புக்கு வந்து இவரோட வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அ வ எந்த அது தயக்கமும் இல்லாம, இது இல்லாம சந்தேகத்த கேட்கணும். இப்ப ம். 55 வயசானாலுமே நம்ம அடுத்தவங்க என்ன நெனச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற அந்த ம். இதுவும் என்கிட்ட இல்லைங்கய்யா. ஒரு எதுனாலும் ஐயாட்ட கேட்டாலும் உடனே அத தெளிவுபடுத்துறாருங்கய்யா. அதுக்காகவும் நன்றிங்க. நிச்சயம், 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 நிச்சயம். அதான் ஒரு விஷயத்தை ஆழமாக பார்த்தவரால் மட்டுமே ஆழமாக விளக்க முடியும். அதனுடைய ஆழம் பார்த்தவர்களால் மட்டுமே எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். நூக் அண்ட் கார்னர் என்று கண்டிப்பா. சொல்வார்கள். எந்த அதான் இந்த 360 டிகிரியும் பாயக்கூடிய அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார். ஆனா, ஒரு சிலர் வந்து அ அந்த ம். காலத்த இப்ப அடுத்த நிகழ்வுல பார்க்கலாம். இது குறித்து அடுத்த நிகழ்வுல சிந்திக்கலாம். அப்படின்னு தள்ளி போட்டாங்கனாலே, அவங்க வந்து ஆழமா பார்க்காதவங்களும் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க நேரமின்மையின் கருதியும் சொல்லலாம். அந்த அந்த கருத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். சிவாயனம் திருச்சிற்றம்பலம். சரி, சரி. பங்கெடுத்த அத்தனை நன்றிங்க. உள்ளங்களுக்கு புவனேஸ்வரிம்மா உங்களுடைய திருவடியை வணங்குகிறேன். சிவாயனம். அழகா சொன்னீங்க. நன்றிங்க. ஒரு 80 நிச்சயம். வயசுல கூட சித்தாந்தம் படிக்கிறாங்கம்மா. 55 வயசுல ஒரு சரிங்க, சரிங்க, வயசுமா. சரிங்க. ஐயோ! இல்ல ஏதாவது இல்லங்கம்மா. கேட்கணும்னா கேட்கலாம். இல்ல இல்லங்கம்மா. நானும் ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு 80 வேலை 80 வயசுல கூட வேணாம்னு கூப்பிடுவாங்க. சரிங்க, விட்டுட்டேங்கம்மா. சரிங்க. ஆ, இருந்தாலும் சரிங்க. அந்த தெரிஞ்சேன். ஆசிரியர் நிலையில இருந்து ம். சொல்றேன். நான் வந்து வயச இதா சொல்லல. இப்ப நம்மளுக்கு நம்மளே வகுப்பு எடுக்கும்போது, ஒரு 2 தடவ கேட்டா, "டேய் இத கூட புரியலையான்னுவோம்." ஸோ அந்த மாரி இது இவர்கிட்ட இல்லன்றத இல்ல. ஆமா. சொன்னேங்க. ஆமா. நீங்க எப்பவும் கேட்கலாம். அதாங்கய்யா. அந்த எப்பவும் கேட்கலாம். இது சலிப்புத்தன்மை இல்லாம ஆ நம்மளுக்கு அதுதான். அதுதான் அதுதான் அதுக்கு கொடை. தான் சொன்னேன். இறைவன் கொடுத்த பெரிய கொடை ஆ ஐயா. அதாங்க. இத பயன்படுத்திக்க தகுதி இருக்கணும் மாணாக்கனுக்கு. இந்த மாணாக்கர்கள் இல்ல அத முதல்ல கண்டிப்பாங்கய்யா. ஆரம்பிக்கவே சொன்னார். நாம எல்லாம் மாணாக்கர் நிலையில இருக்கிறோமா? இல்ல போதிக்கிற நிலையில இருக்கிறோமா? ஆனா போதிக்கிற நிலையா, மாணாக்கர் நிலையா ஐயா தெளிவுபடுத்தினாங்க. நம்ம போதிக்கிற நிலையில இருக்கானா நம்ம எல்லாரும் மாணாக்கர்கள் தான் அவரே தன்னை கண்டிப்பாங்க. தானே மாணாக்கராகவும், அவரே அதாங்க. இந்த போதிக்கிறவராகவும் வகுப்புக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமுமே எங்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும். ஆமா. அப்படிங்கிற ஒரு இது ஆர்வத்தையும் தூண்டுனவரு ஐயா தாங்க. நாங்க கண்டிப்பா. இப்ப அங்க என்னடா ஒண்ணும் புரியல. எங்க போறது? என்னான்னு தவிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல எங்களுக்கு ஐயா கிடைச்சது உண்மை. நாங்க செஞ்ச கொஞ்சம் ஒரு 0.001% புண்ணியமா இருக்கலாங்க. நன்றிங்க. மிக்க அதான். நன்றிம்மா. ம். நன்றிங்க. கருத்து அதுல கருத்து. திருச்சிட்டேன் மேடம், திருச்சிட்டேன். அதுல அவரு சொல்றாரு, அந்த விநாயக பெருமானுடைய அந்த காப்பு செய்யுள்லயே அத சொல்றாருங்கய்யா. அதாவது அ ஒருத்தரை காட்டிலும் சற்று அந்த சித்தாந்த அறிவு அதிகமாய் இருக்கிறவங்க, நாம அத போதிக்க போம்போது முழுமையான பொருளை உணர்ந்து சொல்லவே முடியாது. ஏன்னா, அந்த உயிர்ல அந்த பெருமான் கலந்து, அவன் அந்த பொருளை சொன்னால் மட்டுமே அது பிறருக்கு விளங்கும்படியாக இருக்குங்கிறத சொல்றாரு. அப்ப அந்த விநாயக பெருமானுடைய கருணை இருந்தா தான் நமக்கு அந்த பாடமே புரியும்னு சொல்றாரு. சொல்றவங்களும் அப்பதான் அது புரியிற மாரி சொல்ல முடியுங்கிறதையும் சொல்றாரு. நன்றி. எல்லாம் அவன் அருளால மட்டும் தான் நடக்கும். யாராலயும் அத செய்ய நடக்காது. முடியாது. அது கண்டிப்பா. சொல்லிர்றாரு. கண்டிப்பா. தெளிவாவே சொல்லிர்றாரு. ஒருத்தர காட்டிலும் என்னோட நிச்சயம். விஷயம் என்ன 1, 2 சேர்த்து தெரிஞ்சிருக்கலாமே ஒழிய, அதாவது ம். அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்ல தான் அதான் சொல்வார். அ உண ஓதுவார் சிலர், ஓதாதார் பலர். உணர்ந்து ம். ஓதுவார் மிகச் சிலர். ம். முழுதும் உணர்ந்து ஓதுவார் இலர் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரே அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த அந்த கடைசி அர்த்தம் வரி தான் சொல்றார். இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய பணிவ குடுக்கும். ஆமா. முழுதும் உணர்ந்து நிச்சயம். ஓதுவார்ங்கிறது யாருமே இல்ல. கண்டிப்பா. கண்டிப்பா. அப்படின்றார். அதனால அ அவன் என்ன நமக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறானோ, அத கண்டிப்பா அதத்தான் நம்ம அது சொல்ல முடியும். மேல்நிலை அது மேல்நிலைக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறம்போது, அதுக்கு தகுந்த மாரியான ஆட்கள நம்மளோட பெருமான் இணைத்து வைப்பான். "கூட்டு வித்தால் இணைச்சு ஆர் வைப்பான். ஒருவர் கூடாதாரேன்னு" சொல்ற மாரியா. ஆமா, அதுல நம்ம கண்டிப்பா. தகுதி இல்லாதப்ப, அந்த தகுதி இல்லாத ஆட்கள் கூட போய் நம்மள சேர்த்து நம்மள கீழ்நிலை நோக்கி நம்மள விலக்கி வச்சிருப்பான். கண்டிப்பா. எல்லாமே தரம் எல்லாமே பிரிச்சுருவாரு. அவன் செய்வான். நீங்க என்ன விரும்புறீங்களோ, அத அவன் செஞ்சு குடுத்துருவான். கண்டிப்பா. சிவபெருமான். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. மேலான வகுப்பு தான் சிவபெருமான். ஐயா வேற அதாவது அடுத்து நம்ம வகுப்பு வந்து நூல் இது உள்ள நுழைய போறோம் இல்லையா? ஐயா? ஆமா, ஆமா. இப்ப நுழைஞ்சாச்சு. ஆ. காப்பு செயல் பார்த்தாச்சு. அதான், அதான், அதான். அந்த 2 வரி பார்த்தாச்சு. ரைட். அதாவது விநாயகர பத்தி தான் பேசியிருக்கீங்க இப்போ. அடுத்து ஆமா. வேற யாராவது விநாயக அடியார் பெருமான். பெருமக்கள் கண்டிப்பாங்க ஐயா. நிச்சயம், நிச்சயம். திருவருட்ப இது குறித்து ஏதாவது பேச விரும்புறீங்களா வேற யாராவது? மியூட் எடுத்துட்டேன் நான் இப்போ. நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு
மீண்டும் திருவருட்பயன் என்ற தலைப்பின் கீழே நூலுக்குள் நுழையலாம் என்று கூறி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மனமொழி மேகலாலை வணங்கி பொன்னார் திருவிழில் மீண்டும் ஒரு மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்யும். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சிகாரம் சேனலில் நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக முதல் நூலாக 14 சாஸ்திரங்களில் முதல் நூலாக உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்து பிடித்திருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவநெறி செம்மல் ஸ்ரீ ஸ்ரீதேவையா அவர்கள் நமக்கெல்லாம் இந்த பாடத்தை வழங்கி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நீதி நிறைவோம். மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் மீண்டும் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி.